கோயிலுக்கு போகலாமா? என்னங்க, எந்த கோயில் பார்க்குறீங்களா? தொட்டியாங்குளத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு தாங்க அங்கே போயிருந்தோம். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அங்கே போனோடனே அவ்வளோ மணி கட்டியிருந்தாங்க. அதே மாதிரி சிலைகள் நிறைய வச்சுருந்தாங்க. குழந்தை தவழ்கிற சிலை, நந்தி சிலை, யானை சிலை, அப்படின்னு ஒவ்வொரு வேண்டுதலும் கை சிலை, காலில் பாதம் பண்ண சிலைன்னு நிறையா வச்சுருந்தாங்க. அப்போது அவங்கக்கிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சது, அவங்களோட வேண்டுதலை நிறைவேறிச்சு அப்படின்னா அவங்க நேர்த்திக்கடன் போட்டு அதை சிலையாக கொண்டு வந்து இந்த கோவிலில் வைப்பாங்களாங்க. சொல்லப்போனால் நானும் எங்கள் அக்கா ஒரு நேர்த்திக்கடன் போட்டிருந்தா, அந்த இதுக்காக சிலையை தான் கொண்டு போய் வைக்கணுங்கிறதுக்காக அங்கே போயிருந்தோம். நான் இவ்வளவு சிலைங்கள் அங்கே இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அங்கே அவ்வளவு சிலை இருந்ததுங்க. அப்போது தான் புரிஞ்சது இந்த பிள்ளையார் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர், எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுக்குறவராக இருக்கார். நிறைய பேர் நிறைய சிலைகள், மேக்ஸிமம் குழந்தைகள் சிலைகள் தாங்க தவழ்கிற மாதிரி அழகாக இருந்தது. எங்கள் அக்காவும் குழந்தை தவழ்கிற சிலையும் ஒரு நாகர் சிலையும் தான் வாங்கி வச்சுருந்தா. வேண்டிக்கிட்ட சிலைக்கும் அபிஷேகம் பண்ணி தீபாரணை காட்டி சாமிக்கு நேர்த்திக்கடனை செலுத்தியாச்சுங்க. சாமியும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு அங்கே சுண்டல் கொழுக்கட்டை பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. அடுத்த வீடியோவில் சாமிக்கு என்னென்ன படைச்சாங்க அப்படிங்கிறத தீபாரணை காட்டதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. பாய்.